வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசிஏயில் பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். பில்டிங் மெட்டீரியலில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் யூனிட்டான ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ், அதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 100 கொஷின்ஸ் 1லேருந்து 100 கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ செடிமெண்ட்ரி ராக்? இந்த 4 ஆப்ஷனில் எது செடிமெண்ட்ரி ராக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லைம்ஸ்டோனா, நீஸ், கிரானைட், டோலரைட். நீஸ் பார்த்தோன்னா இது மெட்டமார்பிக் ராக்கு, கிரானைட் இக்னியஸ் ராக், டோலரைட்டும் இக்னியஸ் ராக். அப்போ எது செடிமெண்ட்ரி ராக்னு பார்த்தோன்னா லைம்ஸ்டோன் மட்டும்தான் செடிமெண்ட்ரி ராக். இப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சைனைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த டைப் ஆஃப் ராக் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளூட்டோனிக் ராக். சைனைட் அப்படின்றது இந்த இக்னியஸ் ராக்கோட ஒரு டைப் தான். பட் ஆனால் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக எந்த டைப் ஆஃப் ராக்னு பார்த்தோன்னா ப்ளூட்டோனிக் ராக்கோட எக்ஸாம்பிள் தான் சைனைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் இஸ் மெட்டமார்பிக் ராக்? இந்த கொஸ்டினில் மெட்டமார்பிக் ராக் இந்த 4ல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ லைம்ஸ்டோன், சாண்ட்ஸ்டோன் இது ரெண்டும் செடிமெண்ட்ரி ராக், கிரானைட் பார்த்தோன்னா இக்னியஸ் ராக். அப்போ சிஸ்ட் அப்படின்றது தான் மெட்டமார்பிக் ராக். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the solidification of molten magma within the earth crust results in the formation of. இந்த கொஸ்டினில் the molten magma solidify ஆகிறது எங்கே solidify ஆகுதுன்னு பார்த்தோன்னா எர்த் கிரஸ்ட்டுக்கு உள்ள within the earth crust. அப்போ எர்த் கிரஸ்ட்டுக்குள்ளே இந்த மோல்டன் மேக்மா solidify ஆகும்போது அங்கே எந்த டைப் ஆஃப் ராக் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பசால்ட் அண்ட் ட்ராப்பு, ஆப்ஷன் டி கிரானைட். இது ரெண்டுமே பசால்ட், ட்ராப், கிரானைட் இது மூணுமே எதோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இக்னியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள் தான். பட் ஆனால் ஏன் ட்ராப் பசால்ட் இல்லை ஆனால் கிரானைட் மட்டும் எடுத்துக்கிறோம், அதுதான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பசால்ட்டும் ட்ராப்பும் எர்த் சர்ஃபேஸ்க்கு மேலே ஃபார்ம் ஆகும், அதாவது வல்கனிக் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த கிரானைட் பார்த்தோன்னா இது ப்ளூட்டோனிக் ராக்கு. இது ப்ளூட்டோனிக் ராக்கும் ஹைப்பர்பைசல், அதாவது மொத்தம் இக்னியஸ் ராக்கில் 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் பார்த்துருப்போம். ப்ளூட்டோனிக் ராக், ஹைப்பர்பைசல் ராக் அண்ட் வல்கனிக் ராக் அப்படின்னு சொல்லி. வல்கனிக் ராக்கோட எக்ஸாம்பிள் தான் பசால்ட்டும் ட்ராப்பும், அது டாப் சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகும். இந்த கிரானைட் எங்கே ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோன்னா எர்த் சர்ஃபேஸ்க்குள்ளே டீப்பாக ஃபார்ம் ஆகும். அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் அதான் கேட்டிருக்காங்க, மோல்டன் மேக்மா எர்த் கிரஸ்ட்டுக்குள்ளே solidify ஆகுது, அப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய ராக் எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ எதுன்னு பார்த்தோன்னா கிரானைட் தான். இப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் இக்னியஸ் ராக்? இந்த கொஸ்டினில் இந்த 4ல் எது இக்னியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 4ல் எது இக்னியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சைனைட். சைனைட் தான் இக்னியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், the quantity A of explosive in gram required for rock blasting is roughly estimated using which of the following equation? இந்த கொஸ்டினில் இப்போ நம்ம பிளாஸ்டிங் நம்ம பிளாஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி ராக்ஸ் உடச்சி ஸ்டோன்ஸை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த ராக் பிளாஸ்டிங் பண்ணும்போது எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் நம்ம எடுத்துக்குவோம் கிராமில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கிராமில் எடுத்துக்கணும் அப்படின்னா அது என்ன ஒரு ஈக்குவேஷன் அதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் இந்த கொஸ்டின். அப்போ இதில் எல் அப்படின்றதுன்னு பார்த்தோன்னா லென்த் ஆஃப் லைன் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அது மீட்டரில் இருக்கும். அப்போ இந்த எக்ஸ்ப்ளோசிவ் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் கிராமில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எதுன்னு பார்த்தோன்னா இதுதான். A = L² / 0.008. இதுதான் இந்த எக்ஸ்ப்ளோசிவோட குவான்டிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீஸ் இஸ் கெமிக்கலி கிளாசிஃபைட் அஸ். இந்த கொஸ்டினில் நீஸ் கெமிக்கலாக எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 3 டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, ஜியாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன், ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன், கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கொஸ்டினில் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் படி நீஸ் எந்த டைப்பு கீழே வரும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீஸோட எக்ஸாம்பிள் நீஸ் எந்த டைப்பு கீழே வரும்னு பார்த்தோன்னா சிலிஷியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள் தான் நீஸ். அப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ராக் இஸ் அன் இக்னியஸ் ராக்? இந்த 4ல் எது இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ லைம்ஸ்டோன் செடிமெண்ட்ரி ராக்கு, மார்பிள் மெட்டமார்பிக் ராக், நீஸும் மெட்டமார்பிக் ராக். அப்போ எது மட்டும்தான் இக்னியஸ் ராக்னு பார்த்தீங்கன்னா ரியோலைட் மட்டும்தான் இக்னியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரானைட் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப். இந்த கொஸ்டினில் கிரானைட்டில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ கிரானைட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ஸ், ஃபெல்ஸ்பர், மைக்கா. இது 3 தான் முக்கியமாக கிரானைட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்? இந்த கொஸ்டினில் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்கோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்ட்ராட்டிஃபைட் ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் தான் 3 டைப்பாக பிரிச்சிருக்கோம், ஸ்ட்ராட்டிஃபைட், அன்ஸ்ட்ராட்டிஃபைட் அண்ட் ஃபோலியேட்டட் ராக் அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்கோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் தான். செடிமெண்ட்ரி ராக்ஸ் எல்லாமே எப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் கண்டிஷனில் தான் வந்திருக்கும். மெட்டமார்பிக் ராக் ஃபோலியேட்டட் ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கும். இக்னியஸ் ராக் அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்காக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் செடிமெண்ட்ரி ராக் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டமார்பிக் ராக். இந்த கொஸ்டினில் மெட்டமார்பிக் ராக்கோட எக்ஸாம்பிள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இக்னியஸ் ராக், இது
செடிமெண்ட்ரி ராக். அப்போ எது மட்டும்தான் வந்து மெட்டமார்பிக் ராக்கோட எக்ஸாம்பிள்? மார்பிள் தான் வந்து மெட்டமார்பிக் ராக்கோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங். மேட்ச் லிஸ்ட் 1 to லிஸ்ட் 2ல் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கிரானைட் வந்து பார்த்தோன்னா அதுக்கு பசால்ட்டு, மார்பிளுக்கு வந்து எது வந்து பார்த்தோன்னா ஆர்னமெண்டல் ஒர்க் வந்து யூஸ் ஆகும். சாக் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. லேட்ரைட் வந்து எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா ரஃப் ஸ்டோன் ஒர்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்போ எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோன்னா ஏ வந்து 2, பி வந்து 1, சி வந்து 4, டி வந்து 3. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்லேட் அண்ட் மார்பிள் ஸ்டோன் பிலாங்ஸ் டு. ஸோ இந்த கொஸ்டினில் ஸ்லேட்டும் மார்பிளும் எந்த டைப் ஆஃப் ராக் கீழே வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்லேட்டும் மார்பிளும் வந்து எந்த டைப் ஆஃப் ராக் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா மெட்டமார்பிக் ராக் கீழே தான் வந்து வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ அப்போ இதில் கிரானைட் வந்து பார்த்தோன்னா அதுக்கு எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா சி வால்ஸில் வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்போ ஏ வந்து 2 வந்து ஏ. மார்பிள் வந்து எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா ஆர்னமெண்டல் ஒர்க்ஸில் வந்து யூஸ் ஆகும். அப்போ இது வந்து பி. லைம்ஸ்டோன் வந்து எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட்டில் வந்து யூஸ் ஆகும். இது வந்து சி. ஸ்லேட் வந்து எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்ஸில் வந்து யூஸ் ஆகும். அது வந்து டி. ஸோ அப்போ ஏ வந்து 2, பி வந்து 1, சி வந்து 4, டி வந்து 3. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சம் ஆஃப் த மினரல்ஸ் ஆர் லிஸ்டட் பிலோ. ஸோ இந்த கீழே வந்து பார்த்தோன்னா சில மினரல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டால்க், ஜிப்சம், ஃப்ளூரைட், குவாட்ஸ், டைமண்ட், கால்சைட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை கரண்ட் சீக்வன்ஸ் ஹார்ட்னஸ் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் சாஃப்ட் டு ஹார்ட். ஸோ இதில் இந்த மினரலோட ஹார்ட்னஸை பொறுத்து சாஃப்ட்லேருந்து ஹார்ட் வைஸாக வந்து இந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எது வரும்னு பார்த்தோன்னா டால்க் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஜிப்சம், தேர்ட் வந்து கால்சைட் வரும், ஃபோர்த் வந்து எது வரும்னு பார்த்தோன்னா ஃப்ளூரைட் வரும், ஃபிஃப்த்து வந்து குவாட்ஸ் வரும், லாஸ்ட் வந்து எது வரும்னு பார்த்தோன்னா டைமண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த சப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸோட சப் கிளாசிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ செடிமெண்ட்ரி ராக்கோட சப் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோன்னா அது வந்து மெக்கானிக்கல் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் அண்ட் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மோஸ்ட் ஹார்ட்னஸ் நம்பர் ஃபார் அப்படைட். ஸோ அப்படைட்டுக்கு வந்து மோஸ்ட் ஹார்ட்னஸ் நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மோஸ்ட் ஹார்ட்னஸ் நம்பர் வந்து அப்படைட்டுக்கு என்னென்னு பார்த்தோன்னா அதோட வேல்யூ வந்து 5, ஹார்ட்னஸ் வேல்யூ வந்து 5. அடுத்து செவன்த் மினரல், இந்த செவன்த் மினரல் இன் மோஸ்ட் ஹார்ட்னஸ் ஸ்கேல் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் மோஸ்ட் ஹார்ட்னஸ் ஸ்கேல் படி செவன்த் மினரல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மோஸ்ட் ஹார்ட்னஸ் ஸ்கேல் படி செவன்த் மினரல் எதுன்னு பார்த்தோன்னா குவாட்ஸ் தான் வந்து செவன்த் மினரல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராக்ஸ் ஃபார்ம் டியூ டு ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் டியூ டு ஹீட் அண்ட் எக்ஸசிவ் ப்ரெஷர் ஆர் கால் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த ராக்ஸ் வந்து எக்ஸசிவான ப்ரெஷராலேயும் ஹீட்டாலேயும் வந்து அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர்லேருந்து மாறி ஒரு புதுசாக ஒரு ராக் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ராக் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா மெட்டமார்பிக் ராக். ஸோ அப்போ இக்னியஸ் ராக்கும் செடிமெண்ட்ரி ராக்கும் தான் வந்து எக்ஸசிவ் ஹீட்டும் ப்ரெஷரும் வந்து அதில் ஆக்ட் ஆகி அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுதுன்னு பார்த்தோன்னா புதுவிதமான ஒரு ராக்காக வந்து மாறும். இது ரெண்டும் சேர்ந்து. ஸோ அந்த புதுவிதமான ராக் தான் எது சொல்கிறேன்னா மெட்டமார்பிக் ராக். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிப்சம் இஸ் ஸோ இந்த கொஸ்டினில் ஜிப்சம்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜிப்சம் அப்படின்றது செடிமெண்ட்ரி ராக் அப்படின்னு சொல்லி வந்து தெரியும். பட் ஆனால் இன்னும் பர்டிகுலராக எந்த டைப் ஆஃப் ராக் அப்படின்னு பார்த்தோன்னா கெமிக்கலி ப்ரிசிபிட்டேட்டட் செடிமெண்ட்ரி ராக். ஸோ அதுதான் வந்து ஜிப்சம். நெக்ஸ்ட்டு ஷிங்கிள் இஸ். ஸோ அப்போ ஷிங்கிள்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஷிங்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா வாட்டர் பவுண்ட் பெபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ஷிங்கிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் மெட்டமார்பிக் ராக்ஸ் ஹேஸ் மோர் வெதரிங் ரெசிஸ்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த மெட்டமார்பிக் ராக் வந்து அதிகமான வெதர் ரெசிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த 4 டைப்பில் எந்த மெட்டமார்பிக் ராக்குக்கு அதிகமான வெதர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எந்த மெட்டமார்பிக் ராக்கு அதிகமான வெதர் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாட்சைட்டுக்கு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ராக் விச் ஆர் டெபாசிட்டட் இன் லேயர்ஸ் அண்ட் கேன் பி ஈஸிலி ஸ்பிளிட் அலாங் லேயர்ஸ் இஸ் நோன் எஸ். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் ராக் வந்து எப்படி டெபாசிட் ஆகிருக்குன்னா லேயர் பை லேயராக வந்து ஒரு டைப் ஆஃப் ராக் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். அதே மாதிரி அதை ஈஸியாக வந்து லேயர்ஸில் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அந்த டைப் ஆஃப் ராக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டைப் ஆஃப் ராக்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்கும் வந்து கரெக்டு, ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்கும் வந்து கரெக்ட். ஏன்னா செடிமெண்ட்ரி ராக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பட் ஆனால் மெட்டமார்பிக் ராக் வந்து கிடையாது. ஸோ அப்போ பியும் சியும் வந்து கரெக்டான ஆப்ஷன். அப்போ போத் பி அண்ட் சி வந்து கரெக்ட் அப்படின்றது டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த லைட் வெயிட் அக்ரிகேட்ஸ் ஆர் ஆப்டைன்டு ஃப்ரம். ஸோ இந்த கொஸ்டினில் லைட் வெயிட் அக்ரிகேட்ஸ்லாம் எங்கேருந்து நம்மளுக்கு எந்த ராக்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் லைட் வெயிட் அக்ரிகேட் வந்து எந்த டைப் ஆஃப் ராக்லேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா வல்கனிக்
ராக்ல இருந்தால். ஸோ வந்து வல்கனிக் சோர்ஸ், அதாவது வல்கனிக் ராக்ல இருந்தால் மேலே அந்த வல்கனிக் ராக் வந்து எங்கே டெபாசிட் ஆகும் பார்த்தீங்கன்னா எர்த் கிரஸ்ட்டுக்கு மேலே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ராக்ல இருந்தால் நம்மளுக்கு லைட் வெயிட் அக்ரிகேட் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் ஆஃப் வல்கனிக் ராக்கஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வல்கனிக் ராக்கோட எக்ஸாம்பிள் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வல்கனிக் ராக்கோட எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா பசால்ட். ஸோ இதான் வந்து பசால்ட்டும் ட்ராப்பும் தான் வந்து வல்கனிக் ராக்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ பசால்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வல்கனிக் ராக்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் த ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ராக்ஸ் மினரல்ஸ் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஷேல் அண்ட் மைக்கா ஆர் மெட்டமாஃபிக் ராக் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் அப்போ பார்த்தோன்னா ஷேல் அப்படின்றது வந்து செடிமெண்ட்ரி ராக், மைக்கா அப்படின்றது மினரல். ஸோ ஷேல் அப்படின்றது மெட்டமாஃபிக் ராக் அப்படின்றது தப்பு, மைக்கா வந்து ஒரு மினரல். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தவறான ஆன்சர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா குவாட்ஸ் இஸ் இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா குவாட்ஸ் வந்து இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருவாங்க. குவாட்ஸ் வந்து இக்னியஸ் ராக் வந்து கிடையாது, அது வந்து ஒரு மினரல், அது வந்து தப்பு. அதே மாதிரி இங்கே வந்து குவாட்ஸ் வந்து மெட்டமாஃபிக் ராக்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு, அது வந்து ராக் கிடையாது, அது வந்து மினரல். ஸோ அப்போ எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோன்னா குவாட்ஸ், மைக்கா ஆர் ஒன்லி மினரல்ஸ். அப்போ குவாட்ஸும் மைக்கா மட்டும்தான் வந்து மினரல் அப்படின்றது தான் கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மார்பிள் இஸ் குவாரிடு பை. ஸோ மார்பிள் நம்ம வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணி குவாரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. பிளாஸ்டிங் மெத்தடா, எக்ஸ்கவேஷனா, ஹீட்டிங்கா, வெட்ஜிங்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மார்பிள் வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்கவேட் பண்ணுறோம், எந்த குவாரிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வெட்ஜிங் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜம்பர் இஸ் அ டூல் யூஸ்டு ஃபார். ஸோ இந்த கொஸ்டினில் ஜம்பர் அப்படின்றது ஒரு டூல், அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஸ்டோன்ஸ் வந்து குவாரிங்காக தான் வந்து இந்த ஜம்பர் டூல் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, மார்பிள் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஸோ மார்பிள் வந்து எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஸோ மார்பிள் வந்து எதோட எதுக்கு கீழே வரும்னு பார்த்தோன்னா மெட்டமாஃபிக் ராக்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து மார்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், த எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார் பிளாஸ்டிங் இஸ் யூஸ்வலி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த பிளாஸ்டிங், ஸோ நம்ம பிளாஸ்டிங் பர்பஸ்க்காக வந்து எக்ஸ்ப்ளோசிவ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து எந்த யூனிட்டில் வந்து சொல்வோம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பிளாஸ்டிங் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாமே வந்து எந்த யூனிட்டில் சொல்வோம்னா கிலோகிராம்ஸில் தான் வந்து டினோட் பண்ணுறோம் அந்த எக்ஸ்ப்ளோசிவோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட் கொஸ்டின், குவாட்சைட் இஸ் அ டைப் ஆஃப் ராக். ஸோ குவாட்சைட் வந்து எந்த டைப் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லி வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ குவாட்சைட் அப்படின்றது எந்த டைப் ஆஃப் ராக்னு பார்த்தோன்னா சிலிஷியஸ் ராக்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து குவாட்சைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is the best example of metamorphic rock. ஸோ இந்த கொஸ்டினில் மெட்டமாஃபிக் ராக்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா நீஸ் தான். பசால்ட், கிரானைட் இது ரெண்டும் வந்து இக்னியஸ் ராக், லைம்ஸ்டோன் வந்து செடிமெண்ட்ரி ராக். அப்போ நீஸ் தான் வந்து மெட்டமாஃபிக் ராக். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following sedimentary rocks change into quartzite by metamorphic action. ஸோ இந்த கொஸ்டினில் எந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து குவாட்சைட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது அந்த மெட்டமாஃபிக் ஆக்ஷன் மூலமாக, குவாட்சைட்டாக எந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து குவாட்சைட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அது எதுன்னு பார்த்தோன்னா சாண்ட்ஸ்டோன் தான். சாண்ட்ஸ்டோன் தான் வந்து அந்த செடிமெண்ட்ரி ராக். அந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து மெட்டமாஃபிக் ஆக்ஷனால் எப்படி மாறுதுன்னா குவாட்சைட்டாக வந்து மாறுது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த அர்ஜிலேஷியஸ் ராக்ஸ் ஹேவ் தேர் பிரின்சிபல் கான்ஸ்டன்சஸ். ஸோ இந்த கொஸ்டினில் அர்ஜிலேஷியஸ் ராக்ஸில் வந்து அதில் முக்கியமாக பிரின்சிபல் கான்ஸ்டன்ட், அதாவது முக்கியமான சீஃப் மேஜரான இன்க்ரீடியன்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அர்ஜிலேஷியஸ் ராக்கில் வந்து எது ப்ரெசென்ட் ஆகிருக்குதுன்னா க்ளே தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். க்ளே ஆர் அலுமினா அப்படின்னு வந்து சொல்வோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாண்ட்ஸ்டோன் இஸ். ஸோ அப்போ சாண்ட்ஸ்டோன் அப்படின்றது எந்த டைப் ஆஃப் ராக் கீழே வந்து வரும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சாண்ட்ஸ்டோன் அப்படின்றது செடிமெண்ட்ரி ராக்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து சாண்ட்ஸ்டோன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அர்ஜிலேஷியஸ் ராக்ஸ் எக்ஸாம்பிள். ஸோ இந்த கொஸ்டினில் அர்ஜிலேஷியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள் வந்து இந்த நாளில் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எதுன்னு பார்த்தோன்னா ஸ்லேட் தான். ஸ்லேட் தான் வந்து அர்ஜிலேஷியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து எ ராக் ஃபார்மிங் மினரல் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிளாக் மைக்கா இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ராக்கில் வந்து பார்த்தோன்னா மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது எந்த டைப் ஆஃப் மினரல் பார்த்தோன்னா பிளாக் மைக்கா அப்படின்ற இந்த மினரல் வந்து ஒரு ராக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் ராக் வந்து எது அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ராக் பேர் என்னன்னு பார்த்தோன்னா பயோடைட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ பிளாக் மைக்கா ப்ரெசென்ட் ஆகிருக்கூடிய அந்த ராக்கை நம்ம வந்து பயோடைட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் த ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் ஃப்ரம் த ஃபாலோவிங். ஸோ இந்த கொஸ்டினில் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்கோட எக்ஸாம்பிள் வந்து இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா ஸ்லேட்டு தான். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த ராங் பேர் பேஸ்ட் ஆன் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ராக்.
ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, தப்பான பேர் வந்து எது, இந்த கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த ராக்கோட கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து, அதாவது கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனை பொறுத்து அதை 3 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருப்போம். சிலிஷியஸ் ராக், கால்கேரியஸ் ராக், அர்ஜிலேசியஸ் ராக் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த 3 கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ராக்கில் ஏதோ ஒரு ராங் பேர் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அது எது அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா, அர்ஜிலேசியஸ் ராக்கில் பிரின்சிபல் கான்ஸ்டன்ட் வந்து கிளே, அது வந்து கரெக்டு. சிலிஷியஸ் ராக்கில் வந்து பிரின்சிபல் கான்ஸ்டன்ட் வந்து சிலிக்கா, அது வந்து கரெக்டு. கால்கேரியஸ் ராக்கில் வந்து பிரின்சிபல் கான்ஸ்டன்ட் வந்து லைம். ஸோ அப்போ எது வந்து தப்புன்னு பார்த்தோன்னா, கால்கேரியஸ் ராக்கில் வந்து பிரின்சிபல் கான்ஸ்டன்ட் வந்து கிளே அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து தப்பு. ஸோ கால்கேரியஸ் ராக்கில் லைம் ஆர் கால்சியம் கார்பனேட் அதுதான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து ராங்கான பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the rocks formed due to cooling of magma at shallow depth on the earth surface are called. ஸோ இந்த கொஸ்டினில் எந்த ராக்ஸ் வந்து இந்த இந்த மேக்மா வந்து கூல் ஆகிறது மூலமாக அந்த ராக்ஸ் வந்து பார்த்தோன்னா எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஷாலோவான டெப்த்தில் ஒரு ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த வெல்கனோ வந்து வெடித்து அந்த ராக் அந்த எர்த்துக்குள்ளே வந்து போய் ஒரு ஷாலோ டெப்த்தில் இந்த ராக் அந்த மேக்மா வந்து கூலாக ஆரம்பிக்குது. ஸோ அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ராக் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ராக் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஹைப்பர்பைசல் ராக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ ப்ளூட்டோனிக் ராக் அப்படின்றது இன்னும் டீப் டெப்த்தில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக் வந்து ப்ளூட்டோனிக் ராக்கு. ஹைப்பர்பைசல் ராக் அப்படின்றது ஷாலோ டெப்த்தில் ஃபார்ம் ஆகக்கூடிய ராக் வந்து ஹைப்பர்பைசல் ராக்கு. நெக்ஸ்ட்டு த ப்ரீடாமினன்ட் கான்ஸ்டன்ட் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்ட்ரென்த் இன் கிரானைட். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த கிரானைட்டுக்கு ஸ்ட்ரென்த்து வந்து எந்த கான்ஸ்டன்ட்னால வந்து கிரானைட்டுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கிரானைட்டுக்கு முக்கியமான ஒரு சீஃப் இன்க்ரீடியன்ட் மாதிரி வந்து எது ப்ரெசென்ட் ஆயிருக்குதுன்னா குவாட்ஸ் தான். ஸோ வந்து 3 முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், குவாட்ஸ், ஃபெல்ஸ்பர், மைக்கா. அதில் கிரானைட்டுக்கு வந்து அதிகமான ஸ்ட்ரென்த் வந்து எது கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் தான் வந்து கொடுக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராக்ஸ் ஹேவிங் அலுமினா ஆர் கிளே அஸ் தர் மேஜர் கான்ஸ்டன்ட் ஆர் கால்ட். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த ராக்ஸில் வந்து அலுமினா ஆர் கிளே வந்து மேஜரான கான்ஸ்டன்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகக்கூடிய அந்த டைப் ஆஃப் ராக் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ராக் எதுன்னு பார்த்தோன்னா அர்ஜிலேசியஸ் ராக். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரானைட் இஸ் அ ராக் தட் இஸ் பை நேச்சர். ஸோ கிரானைட் வந்து இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்லி வந்து தெரியும். பட் ஆனால் அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக எந்த டைப் ஆஃப் ராக்னு பார்த்தோன்னா ப்ளூட்டோனிக் ராக்கை சேர்ந்தது தான் வந்து இந்த கிரானைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்டர் ஹீட் அண்ட் ப்ரெஷர் கிரானைட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டூ. ஸோ இந்த கொஸ்டினில் ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால, அதாவது மெட்டமாஃபிக் ஆக்ஷனால் கிரானைட் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கிரானைட் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பார்த்தோன்னா நீஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு குவாட்சைட் அண்ட் மார்பிள் ஆர் பை நேச்சர். ஸோ குவாட்சைட்டும் மார்பிளும் நேச்சரில் எந்த டைப் ஆஃப் ராக் கீழே வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ குவாட்சைட், மார்பிள் ரெண்டுமே வந்து மெட்டமாஃபிக் ராக் கீழே தான் வந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மேஜர் கான்ஸ்டன்ட் இன் சிலிஷியஸ் ராக் இஸ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் சிலிஷியஸ் ராக்கில் முக்கியமான கான்ஸ்டன்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா சிலிக்கா தான் வந்து முக்கியமான கான்ஸ்டன்ட் சிலிஷியஸ் ராக்கில். நெக்ஸ்ட், இஃப் த ராக் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் மினரல் இட் இஸ் நோன் அஸ். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த டைப் ஆஃப் ராக்கில் ஒரே ஒரு மினரல் வந்து இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ராக் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரே ஒரு மினரல் வந்து ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ராக் நம்ம எப்படி சொல்லணும்னா மோனோ மினரலிக் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் குவாட்ஸஸ். ஸோ குவாட்ஸோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2.65 தான் வந்து இந்த குவாட்ஸோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட்ஸ் எ மெட்டமாஃபிக் ராக். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த 3 இதில் எது வந்து ஸோ இந்த 3 இதில் வந்து எது வந்து மெட்டமாஃபிக் ராக் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்லேட்டா, ஷேலா, குவாட்சைட்டா, இந்த 3ல் எது வந்து மெட்டமாஃபிக் ராக் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது வந்து பார்த்தோன்னா ஸ்லேட்டும் குவாட்சைட்டும் தான் வந்து மெட்டமாஃபிக் ராக்கு. ஷேல் வந்து எதுன்னு பார்த்தோன்னா அது வந்து செடிமெண்ட்ரி ராக். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மினிமம் ஹார்ட்னஸ் நம்பர் ஃபார் மார்பிள் இஸ் அபவுட். ஸோ இந்த கொஸ்டினில் மார்பிளோட ஹார்ட்னஸ் நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஹார்ட்னஸ் வேல்யூ வந்து மார்பிளுக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், த கோர்ஸ்னஸ் ஆஃப் த கிரெயின்ஸ் ஆஃப் அ மினரல் இஸ் நோன் அஸ். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த மினரல்ஸில் வந்து பார்த்தோன்னா கிரெயின்ஸ் வந்து கோர்ஸாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அது பேர் இந்த கோர்ஸாராக வந்து இந்த மினரல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த மினரல்ஸ்குள்ளே வந்து கிரெயின்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கோர்ஸ்னஸாக கிரெயின்ஸ் வந்து மினரல்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய அந்த அரேஞ்ச்மெண்ட் நம்ம எப்படி சொல்லுவோம்னா டெக்ஸ்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ராக்ஸ் ஹேவிங் கால்சியம் கார்பனேட் அஸ் மெயின் மினரல் கான்ஸ்டன்ட் இஸ் கால்ட். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த டைப் ஆஃப் ராக்கில் கால்சியம் கார்பனேட் வந்து மெயினான மினரல் கான்ஸ்டன்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அந்த டைப் ஆஃப் ராக் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த ராக்கில் வந்து கால்சியம் கார்பனேட் வந்து மெயினாக வந்து ப்ரெசென்ட் ஆகும்போதுனா கால்கேரியஸ் ராக். ஸோ கால்சியம் கார்பனேட் ஆர் லைம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ராக்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஜியாலஜிக்கல் மோட் ஆஃப் ஃபார்மேஷன் இஸ் அடாப்டட் இன் விச் கோட் அமாங் த ஃபாலோவிங். ஸோ இந்த கொஸ்டினில்
ஸோ இந்த ராக்ஸ் எல்லாத்தையும் இந்த நேச்சுரல் ராக்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஜியாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அந்த மாதிரி சொல்லி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே வந்து எந்த ஐஎஸ் கோடில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ராக்ஸை பொறுத்து ராக்ஸுக்குன்னு கூடிய ஐஎஸ் கோடு வந்து எதுன்னு பார்த்தோன்னா IS 383/1970. ஸோ அதான் வந்து இந்த ராக்ஸோட கிளாஸிஃபிகேஷன் அந்த ஐஎஸ் கோடில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் சிலிக்கா ப்ரெசென்ட் இன் கிரானைட் ராக்? ஸோ இந்த கொஸ்டினில் கிரானைட் ராக்கில் எவ்வளோ சிலிக்காவோட பர்சன்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ராக்கில் வந்து கிரானைட் ராக்கில் சிலிக்காவோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும்போதுனா 70 to 80% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் த. ஸோ இந்த கொஸ்டினில் செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா accumulation of weathered deposit of igneous rock. ஸோ igneous ராக்ல இருந்தால் செடிமெண்ட்ரி ராக் வந்து ஃபார்ம் ஆகுது. மெட்டமார்பிக் igneous ராக்லேருந்து செடிமெண்ட்ரி ராக்லேருந்து தான் மெட்டமார்பிக் ராக் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ igneous ராக்ல இருந்தால் வந்து அங்கே வெதரிங் ஆக்ஷன் நடந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்யூமுலேட் ஆகி டெபாசிட் லேயர் பை லேயராக வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வாட்டரால் செட் ஆகி அப்படியே வந்து இந்த ராக்காக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா செடிமெண்ட்ரி ராக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், out of the following which may be termed as an unstratified rock. ஸோ இந்த கொஸ்டினில் unstratified rock அப்படின்றது எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ unstratified rock அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்பிள் தான் வந்து unstratified rockோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், the rocks formed due to consolidation of weathered particles of the existing rocks are called. ஸோ இந்த கொஸ்டினில் எந்த டைப் ஆஃப் ராக் வந்து இந்த ஏற்கனவே இருந்த எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ராக்ஸ்லேருந்து வெதரிங் ஆக்ஷன்னால் கன்சால்டேட் ஆகி ஒரு ராக் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ராக் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ராக் என்னென்னு பார்த்தோன்னா செடிமெண்ட்ரி ராக். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஹார்டஸ்ட் மினரல்? ஸோ இந்த கொஸ்டினில் ஹார்டஸ்டான மினரல் வந்து இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா கார்னட் தான் வந்து இருக்கிறதுலே இந்த நாளில் ஹார்டஸ்டான மினரல். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ராக்? இந்த கொஸ்டினில் எது வந்து இந்த நாளில் ராக் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் எது வந்து ராக்னு பார்த்தோன்னா ஜிப்சம் தான் வந்து ராக். குவாட்ஸைட்டும் மைக்கா வந்து மினரல், ஜிப்சம் மட்டும்தான் ராக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் அமாங் த ஃபாலோவிங் இஸ் அ சாஃப்ட் ராக்? ஸோ இந்த கொஸ்டினில் எது வந்து இந்த நாளில் எது வந்து சாஃப்ட் ராக் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த நாளில் எது வந்து சாஃப்ட் ராக் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா டால்க் தான் வந்து சாஃப்டான ராக். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ டைப் ஆஃப் க்ளீவேஜ் அப்சர்வ்ட் இன் மினரல்ஸ்? இந்த கொஸ்டினில் எந்த டைப் ஆஃப் க்ளீவேஜ் வந்து மினரல்ஸில் வந்து தெரியும் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டைப் ஆஃப் க்ளீவேஜ் நம்ம வந்து மினரல்ஸில் வந்து பார்க்க முடியும்னு பார்த்தோன்னா பேசல் க்ளீவேஜ் தான் வந்து அந்த டைப் ஆஃப் க்ளீவேஜ் நம்ம மினரல்ஸில் வந்து தெரிஞ்சு பார்க்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ராக் டிஃபைன்ஸ் இட்ஸ் கெப்பாசிட்டி டு ஸ்டோர் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்? ஸோ இந்த கொஸ்டினில் எந்த டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஸோ இந்த ராக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையா வந்துருக்கு. அந்த ராக்கோட ப்ராப்பர்ட்டிஸில் எந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ராக் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கோட ப்ராப்பர்ட்டி வந்து இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா போரோசிட்டி ப்ராப்பர்ட்டி தான். ஸோ போரோசிட்டி மூலமாக தான் இந்த ராக்ஸ் வந்து எவ்வளோ அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா ராக்ஸ் வந்து எவ்வளோ வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ராக்ஸ் தட் possesses crystalline and compact grains are called. ஸோ இந்த கொஸ்டினில் எந்த டைப் ஆஃப் ராக் வந்து கிறிஸ்டலைன் கிரைன்ஸாகவும் காம்பேக்ட் கிரைன்ஸ் அதாவது காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர்லேயும் வந்து இருக்கக்கூடிய ராக் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ்? இந்த கொஸ்டினில் இந்த நாளில் எது வந்து கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா சிலிஷியஸ் ராக் தான். ஸோ இதுவும் இந்த அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக், ஸ்ட்ராட்டிஃபைட் ராக், ஃபோலியேட்டட் ராக் இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன். அப்போ எது மட்டும்தான் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனா சிலிஷியஸ் ராக் மட்டும்தான் வந்து கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹார்டஸ்ட் ராக் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் ஹார்டஸ்ட் ராக் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தோன்னா டைமண்ட் தான். ஸோ அப்போ சாஃப்டஸ்ட் ராக் வந்து டால்க்கு, ஹார்டஸ்ட் ராக் வந்து டைமண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பசால்ட் இஸ் கிளாஸிஃபைட் அஸ். ஸோ இந்த கொஸ்டினில் பசால்ட் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இன்ட்ரூசிவ் ராக் அண்ட் எக்ஸ்ட்ரூசிவ் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிவைட் பண்ணுறோம். இன்ட்ரூசிவ் ராக் வந்து எது வரும்னு பார்த்தோன்னா ப்ளூட்டோனிக் ராக்கும் ஹைப்பர்பைசல் ராக்கும் இன்ட்ரூசிவ் ராக்கில் வரும். எக்ஸ்ட்ரூசிவ் ராக் அப்படின்றது வல்கனிக் ராக் வந்து வரும். அப்போ வல்கனிக் ராக்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னது பசால்ட். ஸோ அப்போ பசால்ட் வந்து எந்த டைப் ஆஃப் ராக் கீழே வரும்னு பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் கீழே தான் வந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பசால்ட் அண்ட் ட்ராப் ஆர் யூஸ்ட் இன். ஸோ இந்த கொஸ்டினில் பசால்ட்டும் ட்ராப்பும் எந்த மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா ரோட் ஒர்க்ஸில் தான் வந்து இந்த பசால்ட்டும் ட்ராப்பும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கிரானைட், பசால்ட், ட்ராப் ஆர் கிளாஸிஃபைட் அஸ். ஸோ இந்த கொஸ்டினில் கிரானைட், பசால்ட், ட்ராப் எல்லாம் வந்து எந்த டைப் ஆஃப் ராக்கோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இக்னியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், லேட்ரைட் இஸ் கெமிக்கலி கிளாஸிஃபைட் அஸ்.
ஸோ இந்த கொஸ்டினில் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் படி லேட்ரைட் வந்து எந்த ராக்கோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ லேட்ரைட் வந்து எந்த ராக்கோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அர்ஜிலேஷியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள் தான் வந்து லேட்ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ மினரல். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த 4ல் எது வந்து மினரல் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தோன்னா குவாட்ஸ் தான். ஸோ பசால்ட் ராக்கு, கிரானைட் ராக்கு, சைனைட் ராக்கு, இது 3மே ராக்கு. குவாட்ஸ் மட்டும்தான் வந்து மினரல். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டெண்டன்சி ஆஃப் த மினரல் டு ஸ்பிளிட் அலாங் எ சர்டைன் பிளைன் இஸ் கால்ட். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த மினரலில் வந்து அதோட சர்டைன் பிளைனில் ஸ்பிளிட் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சி பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது அந்த மினரலில் வந்து அதோட சர்டைன் பிளைனில் வந்து இந்த ராக்கை வந்து ஸ்பிளிட் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சி நம்ம எப்படி சொல்லுவோம்னா க்ளீவேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ராக்ஸ் கண்டெயின் செவரல் மினரல் இஸ் நோன் அஸ். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ராக் வந்து அந்த ராக்கில் நிறைய டைப் ஆஃப் மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ராக்கை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி சொல்லணும்னு பார்த்தோன்னா பாலிமினரலிக் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டோலரைட் இஸ் அ டைப் ஆஃப். ஸோ இந்த கொஸ்டினில் டோலரைட் வந்து எந்த டைப் ஆஃப் ராக் கீழே வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா இக்னியஸ் ராக்கோட பெஸ்ட் டைப் தான் வந்து இந்த டோலரைட். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஹைப்பர்பைசல் ராக். ஸோ இந்த கொஸ்டினில் ஹைப்பர்பைசல் ராக்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஹைப்பர்பைசல் ராக் அப்படின்றது எக்ஸ்ட்ரூசிவ் ராக் கீழே வரும். ஸோ அது வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோன்னா ஒரு ஷாலோ டெப்த்தில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் நம்ம வந்து ஹைப்பர்பைசல் ராக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹைப்பர்பைசல் ராக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தோன்னா டோலரைட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெட்டமார்பிக் ராக் டசன்ட் ஹேவ் ஃபோலியேட்டட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த டைப் ஆஃப் மெட்டமார்பிக் ராக்குக்கு வந்து ஃபோலியேட்டட் ஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக மெட்டமார்பிக் ராக் எல்லாமே வந்து ஃபோலியேட்டட் ஸ்ட்ரக்சர் தான் வந்திருக்கும். சில ராக்ஸ் மட்டும் வந்து நான் ஃபோலியேட்டட் ஸ்ட்ரக்சரில் வந்துருக்கும். ஸோ அப்போ அதுதான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ எந்த டைப் ஆஃப் மெட்டமார்பிக் ராக் வந்து எந்த மெட்டமார்பிக் ராக் வந்து பார்த்தோன்னா ஃபோலியேட்டட் ஸ்ட்ரக்சரில் இருக்காது, அதாவது நான் ஃபோலியேட்டட் ஸ்ட்ரக்சராக இருக்கும்னு பார்த்தோன்னா குவாட்சைட் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ ஸ்ட்ராட்டிஃபைட் ராக். ஸோ இந்த கொஸ்டினில் எது வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் இது 4 அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுன்னு பார்த்தோன்னா சாண்ட்ஸ்டோன். நெக்ஸ்ட் கொஸ்டின், குவாரிங் ஃபார் பில்டிங் ஸ்டோன் இன் ஹார்ட் அண்ட் காம்பேக்ட் ராக் இஸ் யூஷுவலி கேரிட் அவுட் பை. ஸோ இந்த கொஸ்டினில் சில இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த ராக்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாகவும் காம்பேக்ட் ராக்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல எந்த டைப் ஆஃப் குவாரிங் மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பிளாஸ்டிங் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளாஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஹார்டாக காம்பேக்டாக இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாத்தையும் வந்து வெடிக்க வச்சு பில்டிங் ஸ்டோன்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி குவாரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹார்ட்னஸ் ஆஃப் த ராக் கேன் பி டெஸ்டட் இன் சிட்டு யூஸிங். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ராக்கோட ஹார்ட்னஸை வந்து சைட்டில் வச்சு நம்ம வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அந்த ராக்கோட ஹார்ட்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கிமிட் ஹேமர் டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து இந்த ராக்கோட ஹார்ட்னஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரானைட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஆர்டினரி பில்டிங் பர்பஸ் பிகாஸ். ஸோ கிரானைட் வந்து ஆர்டினரியாக நம்ம பில்டிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தோன்னா இது ரொம்ப காஸ்ட்லியாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு, இந்த பிரின்சிபல் கெமிக்கல் கான்ஸ்டியூண்ட் ப்ரெசன்ட் இன் அர்ஜிலேஷியஸ் ராக் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா இந்த அர்ஜிலேஷியஸ் ராக்கில் பிரின்சிபலாக வந்து எந்த கான்ஸ்டியூண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி கெமிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து லைமு, கால்சியம், அலுமினா அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்து Al2O3 SiO2 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கெமிக்கல் ஃபார்முலா நேமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அப்படின்ற போது இந்த மாதிரியாகவும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ அர்ஜிலேஷியஸ் ராக்கில் முக்கியமாக என்ன வந்து மேஜர் இன்க்ரீடியன்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குதுன்னா அலுமினா ஆர் கிளே. ஸோ அப்போ அலுமினா தான் வந்து Al2O3. ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த ஃபார்முலா இந்த கெமிக்கல் நேம் வச்சும் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேயோலின் இஸ் அ. ஸோ கேயோலின் அப்படின்றது எந்த டைப் ஆஃப் ராக்கோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அர்ஜிலேஷியஸ் ராக்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து கேயோலின். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ராக் இஸ் நாட் கால்கேரியஸ். இந்த 4ல் எது வந்து கால்கேரியஸ் ராக் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது வந்து கிடையாதுன்னு பார்த்தோன்னா லேட்ரைட் வந்து கிடையாது. ஏன்னா லேட்ரைட் வந்து அர்ஜிலேஷியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள். அப்போ லைம்ஸ்டோன், சாக்கு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கால்கேரியஸோட எக்ஸாம்பிள். எது மட்டும் வந்து கிடையாதுன்னா லேட்ரைட் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ மினரல். ஸோ இந்த கொஷினில் 4ல் எது வந்து மினரல் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா கால்சைட் தான். ஸோ குவாட்சைட், லேட்ரைட், கிரானைட் இதெல்லாம் வந்து ராக்கு, கால்சைட் அப்படின்றது தான் வந்து மினரல். நெக்ஸ்ட் கொஸ்டின், லைம்ஸ்டோன் இஸ் நாட் எ. ஸோ இந்த கொஸ்டினில் லைம்ஸ்டோன் வந்து எந்த டைப் ஆஃப் ராக் கீழே வராது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ லைம்ஸ்டோன் வந்து எந்த ராக் கீழே வராதுன்னு பார்த்தோன்னா மெட்டமார்பிக் ராக் கீழே வந்து வராது. ஸோ செடிமெண்ட்ரி ராக் கீழே தான் வந்து வரும் லைம்ஸ்டோன். அப்போ செடிமெண்ட்ரி ராக் கரெக்ட். செடிமெண்ட்ரி ராக்கை நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா அக்யூஸ் ராக் அப்படின்னு சொல்லலாம், ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 3மே வந்து கரெக்ட். எது கீழே வந்து லைம்ஸ்டோன் வராதுன்னா மெட்டமார்பிக் ராக் கீழே வந்து வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் முரம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஸோ இந்த கொஸ்டினில் முரம் வந்து எந்த டைப் ஆஃப் ராக் கீழே வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த ராக் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா மெட்டமார்பிக் ராக்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து முரம். அடுத்த கொஸ்டின், the rocks which are formed due to cooling of magma at a considerable depth from earth surface are called. ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ராக்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த மேக்மா வந்து கூல் ஆகிறது ஒரு கன்சிடரபிள் டெப்த்தில், ஷாலோ டெப்த்தில் கிடையாது, ஒரு டீப் டெப்த்தில் இல்லாட்டி கன்சிடரபிள் டெப்த்தில் இந்த மேக்மா வந்து கூல் ஆகுது. ஸோ அப்படி கூல் ஆகிறது மூலமாக ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த டைப் ஆஃப் ராக் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ப்ளூட்டோனிக் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குவாட்சைட் இஸ் அ. ஸோ இதில் குவாட்சைட் அப்படின்றது எந்த டைப் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எந்த டைப் ஆஃப் ராக்ன்றதுனா சிலிஷியஸ் ராக்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து குவாட்சைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆவரேஜ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ராக்ஸ் வேரிஸ் ஃப்ரம். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ராக்கோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா 2.6 to 2.8. ஸோ அதான் வந்து இந்த ராக்கோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்லேட், லேட்ரைட், கேயோலின் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் டைப் ஆஃப் ஸ்டோன். ஸோ இந்த கொஸ்டினில் ஸ்லேட், லேட்ரைட், கேயோலின் இதெல்லாம் வந்து எந்த டைப் ஆஃப் ஸ்டோன் ஆர் ராக்கோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா அர்ஜிலேஷியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள் தான் வந்து இது எல்லாமே. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. ஸோ இந்த கொஸ்டினில் எந்த பேர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சாண்ட்ஸ்டோன் அப்படின்றது இக்னியஸ் ராக்கா இல்லை, பசால்ட் அப்படின்றது மெட்டமார்பிக் ராக்கா கிடையாது, அது வந்து இக்னியஸ் ராக்கு. சாண்ட்ஸ்டோன் அப்படின்றது செடிமெண்ட்ரி ராக்கு. ஸோ கிரானைட் அப்படின்றது அர்ஜிலேஷியஸ் ராக்குன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. ஸோ லைம்ஸ்டோன் அப்படின்றது செடிமெண்ட்ரி ராக்கு, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நோன் அஸ் சிலிஷியஸ் ராக். ஸோ இந்த நாளில் எது வந்து சிலிஷியஸ் ராக்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சிலிஷியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கிரானைட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ராக் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் கிரைன்ட் இன் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த ராக் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் கிரைன் ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கக்கூடிய ராக் வந்து இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதுன்னு பார்த்தோன்னா பசால்ட் தான். அதாவது வல்கனிக் ராக்கில் இருக்கக்கூடிய அந்த ராக் தான் எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் கிரைன் ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், a size of the test specimen used in the crushing test to determine a compressive strength of stone is. ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஸ்டோனோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் ஸ்பெசிமன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டெஸ்ட் ஸ்பெசிமனோட சைஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ அந்த ஸ்டோனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட் ஸ்பெசிமனோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 40x40x40 mm. Next question, the preparation of surface of stone to obtain plain edges or to obtain stones of required size and shape is known as. ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஸ்டோனை வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டோனோட சர்ஃபேஸை தேவையான அளவுக்கு அதோட ரெக்வயர்டான சைஸுக்கும் ஷேப்புக்கும் கொண்டு வரவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ஸ்டோனை வந்து பார்த்தோன்னா தேவையான சைஸ் அண்ட் ஷேப்பில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் நம்ம எப்படி சொல்கிறோம்னா ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the porosity of a good building stone should not be greater than. ஸோ இந்த கொஸ்டினில் நல்ல பில்டிங் ஸ்டோனாக வந்து இருந்துச்சுன்னா அதில் போரோசிட்டி வேல்யூ, அதாவது வாட்டர் அப்சார்ப்ஷன் தான் வந்து போரோசிட்டி. ஸோ அதோட வேல்யூ வந்து எதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா 5% மேலே வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அயன் ஸ்லாக் இஸ் யூஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப். ஸோ அயன் ஸ்லாக் வந்து எந்த மாதிரியான ஸ்டோனுக்கு நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த ஸ்டோனில் வந்து அயன் ஸ்லாக் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா கார்லிக் ஸ்டோன்ஸில் தான் வந்து அயன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், solidification of molten magma at the surface of earth results in the formation of. ஸோ இந்த கொஸ்டினில் இந்த எர்த் சர்ஃபேஸில் வந்து பார்த்தோன்னா மோல்டன் மேக்மா வந்து சொலிடிஃபை ஆகும், கூலிங் ஆகிறது எர்த் சர்ஃபேஸில் வந்து நடக்கும். ஸோ அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ராக் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே ராக்காக கொடுக்காம எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த எர்த் சர்ஃபேஸில் மோல்டன் மேக்மா வந்து கூலிங் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக் எப்படி சொல்லுவோம்னா வல்கனிக் ராக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வல்கனிக் ராக்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தோன்னா பசால்ட்டும் ட்ராப்பும் தான். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டேம்ப் ஆஃப் ப்ரூஃபிங் கேன் பி பெஸ்ட் அச்சீவ்டு பை. ஸோ இந்த கொஸ்டினில் டேம்ப் ப்ரூஃபிங் மெட்டீரியலாக வந்து எந்த ஸ்டோன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நல்லா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ டேம்ப் ப்ரூஃபிங் மெட்டீரியலாக எந்த ஸ்டோன் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்லேட் தான் வந்து நல்லா டேம்ப் ப்ரூஃபிங் மெட்டீரியலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த மினரல் ஃப்ரம் த ஃபாலோவிங். ஸோ இந்த நாளில் எது வந்து மினரல் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எதுன்னு பார்த்தோன்னா ஹார்ன்பிளெண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா லைம்ஸ்டோனும் சாண்ட்ஸ்டோனும் வந்து செடிமெண்ட்ரி ராக், கிரானைட் வந்து இக்னியஸ் ராக். அப்போ ஹார்ன்பிளெண்ட் மட்டும் தான் வந்து மினரல், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக் மார்பிள் இஸ் நோன் அஸ். ஸோ இந்த கொஸ்டினில் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் படி மார்பிள் வந்து எந்த டைப் ஆஃப் ராக்கோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா கால்கேரியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள் தான் வந்து மார்பிள்.
ஸோ இதுதான் வந்து இந்த ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸோட முக்கியமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு. ஸோ இன்னும் சில கொஷின்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.